ஒரு காட்டில் ஒரு அழகான பறவை வாழ்ந்துட்டுருக்கு. அது பல வண்ணங்களாலான இறகுகளை கொண்டிருக்கு. பார்க்கவே அவ்வளோ ரம்மியமாக அழகாக பார்க்குறவங்கள உடனே கவர்ற அளவுக்கு ரொம்ப வண்ணமயமாக இருக்குது அந்த பறவை. அது அந்த காட்டில் நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்கு. தனக்கு தேவையான உணவை தேடி சாப்பிட்டுட்டு ஒரு நல்ல மரத்தில் நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்கு. ஒரு நாள் அந்த வழியாக ஒரு வழிப்போக்கர் வராரு. அந்த மரத்துக்கு கீழே ஓய்வு எடுக்கிறாரு. அப்போ அவர் கண்ணில் இந்த பறவை படுது. இதனோட இறகுகள் அவரை ரொம்ப கவருது. உடனே அவர் அந்த பறவை கிட்ட, எனக்கு உன்னுடைய ஒரே ஒரு இறகை தருவியா? என் குழந்தைகிட்ட கொண்டு போய் காட்டணும். அதுக்கு பதிலாக உனக்கு தேவையான தானியங்களை நான் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பறவைக்கு சந்தோஷம் தாங்க முடியல. எங்கேயோ அலைஞ்சு தெரியாமல் நமக்கான உணவு நம்ம இடத்த தேடி வருதே, ச்சே எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம் நமக்கு அப்படின்னு உடனே ஒரு இறகை அந்த வழிப்போக்கர்கிட்ட கொடுத்துட்டு அதற்கு பதிலாக கொஞ்சம் தானியங்களை வாங்கிக்குது. ஒரு 2-3 நாள் கழித்து மறுபடியும் அதே வழிப்போக்கர் அங்கே வராரு. மறுபடியும் 2-3 இறகுகளை வாங்கிக்கிட்டு அதற்கு இணையாக தானியங்களை கொடுத்துட்டு போகிறாரு. இப்படியே ஒரு 4-5 முறை அந்த வழிப்போக்கர் வந்து தானியங்களை கொடுத்து இறகுகளை வாங்கிட்டு போயிட்டே இருக்காரு. இந்த பறவைக்கு இப்போது உணவு தேடி அலைய வேண்டிய அவசியமே இல்லாமல் போயிடுச்சு. அந்த வழிப்போக்கரும் வந்து இந்த பறவைக்கிட்ட இருக்கிற மொத்த இறகுகளையும் வாங்கிக்கிட்டு போயிட்டாரு. எல்லா இறகுகளும் போன பிறகு அந்த வழிப்போக்கர் திரும்ப வரவே இல்லை. இந்த பறவைக்கோ கொஞ்ச நாளாகவே உணவு தேடி போய் சாப்பிடாம இருக்கிற இடத்துக்கே உணவு வந்ததால் இப்போ உணவு தேடி போய் சாப்பிட சோம்பேறித்தனமாகவும் இருக்குது. அப்படி ரொம்ப தூரம் பறந்து போய் தேடுற அளவுக்கு அதுக்கு இறகுகளும் இல்லை. அதனால் அந்த பறவை உணவே இல்லாமல் ஒரு நாள் இறந்து போகுது. என்ன கொடுமை! நம்முடைய மூலதனம் எது அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். நம்முடைய வசதிக்காகவும் சோம்பேறித்தனத்தாலையும் அந்த மூலதனத்தை விலை பேசி அதை தொலைச்சிட்டோம்னா நம்ம வாழ்வாதாரமே போயிடும். என்றைக்கும் உழைப்பு கொடுக்குற உயர்வை வேறு எதுவும் கொடுக்காது. ரொம்ப சுலபமாக கிடைக்கிற எதுவும் நிலச்சி நிற்காது. இந்த 2 விஷயத்தையும் எப்பவுமே நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும்.